ஒரு 3 நம்பர்ஸோட எல்சிஎம் வந்து 120. அப்போ அந்த 3 நம்பருக்கு எது ஹெச்சிசிஎஃபாக இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ வந்து 10, 15, 20 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா அதுக்கு ஹெச்சிசிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 மட்டும்தான். இப்போ இதுக்கு ஹெச்சிசிஎஃப் வந்து 5. எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம், ஃபர்தராக இதை வந்து டிவைட் பண்ணுவோம். ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு இப்போ எல்சிஎம் என்ன கிடைக்குது, எல்சிஎம்ங்கும் போது நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 10, 10 3s are 30, 30 2s are 60 கிடைக்குது. அப்போ இந்த 60யை வந்து இந்த 5 என்ன பண்ணுது, டிவைட் பண்ணுது. ஏன்னா நம்ம 5 இன்ட்டு சம்திங் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கிது, 60 கிடைக்கிது. அப்போ ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு சம் நம்பர் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கிது, எல்சிஎம் கிடைக்கிது. இப்போ 8ஓட நம்ம வந்து 15 பண்ணோன்னா நமக்கு 120 கிடச்சிரும். அப்போ 8 கேன் பி த ஹெச்சிசிஎஃப். அப்புறம் 12ஓட நம்ம 10 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 120 கிடச்சிரும். அப்போ 12ம் அதோட ஹெச்சிசிஎஃபாக இருக்கும். இப்போ 24ங்கும் போது 5ஓட பண்ணோன்னா நமக்கு 120 கிடச்சிரும். அப்போ 24ம் அதோட ஹெச்சிசிஎஃப். ஆனால் 35 எடுங்களேன். 35ஓட நம்ம எந்த நம்பரை பண்ணால் நமக்கு 120 கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த நம்பரையுமே பண்ண முடியாது. ஏன்னா 120 வந்து நாட் டிவிசிபிள் பை 35. அப்போ 35 cannot be the HCF. அப்போ which of the following cannot be their HCF கேட்டிருக்காங்க. 35 cannot be the HCF. இந்த கொஷினோட ஆன்சர் 35.